இன்றைக்கு நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப நடக்கவில்லை என்றால் நியாய தீர்ப்பு தினத்தன்று நமது நிலை என்ன ஆகும்? சுத்திகரிப்பு சடங்குகள் முதல் புனித கட்டிடங்கள் வரை, மத்தியஸ்தர்கள் முதல் துக்க சம்பிரதாயங்கள் வரை அனைத்தையும் ஆராய புதிய ஏற்பாட்டின் தேவனுடைய வார்த்தை நம்மை அழைக்கிறது. இதை சுவிசேஷத்தின் வழியாக ஆராய்வோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன். இந்த பயணம் மனிதர்கள் உருவாக்கிய போதனைகளை பாரம்பரிய சடங்குகளாக கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக சுவிசேஷத்தை உண்மையாக கற்பித்து அதன்படி வாழ்வதற்காகும். இதே விஷயத்தை தேவனாகிய கர்த்தர் இயேசுவா யூத ஜனங்களிடையே மிக கடுமையாக கண்டித்தார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களும் அதே தவறுகளை தான் செய்கிறார்கள். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவவசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்களும் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள். டிசம்பர் மாதத்தில் எந்த கட்டிட சபைக்குள் சென்றாலும் 25ஆம் தேதியை மையமாக வைத்து ஒரு பெரிய கொண்டாட்டம் காணப்படுகிறது. ஆனால் ஒரு நிமிஷம் நம்மை நாமே மனதார ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். இது வேதாகமத்தில் எங்கே சொல்லப்பட்டுள்ளது என்று? இயேசுவா டிசம்பர் 25 அன்று பிறந்தார் என்று வேதாகமத்தில் எங்கும் கூறப்படவில்லையே. சுவிசேஷத்தில் இரவிலே மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை காத்துக் கொண்டிருந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குளிர்காலத்தில் நடக்க வாய்ப்பே இல்லை. வரலாறு கூறுகிறது, டிசம்பர் 25 கிறிஸ்துவுக்கு முன்பே ரோம பண்டிகைகளான சாட்டர்னேலியா மற்றும் சோல் இன்விக்டஸ் அங்கு கொண்டாடப்பட்டுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. முட்கொண்டாட்டங்களுடன் இந்த பண்டிகை தொடர்புடையதாக இருக்கிறது. ஆரம்பகால சபை தலைவர்கள் இந்த தேதியை எந்த கொண்டாட்டங்களுக்கும் தேர்ந்தெடுக்கவில்லை. இதனால் விசுவாசிகள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான்: தேவன் கட்டளையிடாத ஒன்றை நாம் ஏன் நடைமுறைப்படுத்துகிறோம்? நாம் இயேசுவாவை மதிக்கிறோமா அல்லது சத்தியமற்ற பாரம்பரியத்தை பின்பற்றுகிறோமா? இதை வேதாகமத்தில் ஆராய்ந்து பாருங்கள். தேவனிடம் திரும்புங்கள். டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்தவர்களின் வீடுகளில் நுழைந்தால் ஒரு மூலையில் ஒளிரும் மரம் கண்ணில் படும். அந்த மரம் விளக்குகளாலும் அழகான அலங்காரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அது ஒரு பண்டிகை மனநிலையை காட்டும். ஆனால் ஒரு நிமிடம் சற்று யோசித்து பாருங்களேன். இதை செய்ய தேவன் எப்போதாவது சொன்னது உண்டா? வேதாகமத்தில் கிறிஸ்துமஸ் மர அலங்காரத்தை குறித்து எங்கும் கூறப்படவில்லை. மாறாக வரப்போகிற பரலோக ராஜ்யத்தை அறிவிப்பதை மட்டுமே வலியுறுத்துகிறது. எரேமியா 10:3-4 கில் காட்டிலிருந்து மரத்தை வெட்டி அதை அலங்கரித்து கீழே விழாதபடி உறுதிப்படுத்துவது குறித்து தேவன் எச்சரிக்கிறார். இது சிலை வழிபாட்டுடன் தொடர்புடைய பழக்கமாக இருந்தது அந்த காலத்தில். இயேசுவா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னரே புற ஜாதியினர்கள் குளிர்கால பண்டிகைகளில் எப்போதும் பசுமையான மரங்களை தங்கள் வழிபாட்டிற்காக பயன்படுத்தியுள்ளனர். கிறிஸ்தவம் பரவிய பிறகும் இந்த பழக்கங்கள் அகற்றப்படவில்லை. இவற்றின் பெயர் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது. இயேசுவா மேசியாவின் பிறப்பின் செய்தி பரிசுத்தமானது. ஆனால் இன்று நாம் பயன்படுத்தும் முறைகள் மரங்கள், சடங்குகள், அடையாளங்கள். இவை அப்போஸ்தலர்களிடமிருந்தோ ஆரம்ப கால சபையிலிருந்தோ வந்தவை அல்ல. இவை பல சமரசத்திலிருந்து வந்தவை. பாரம்பரியம் பரிசுத்தமாக தோன்றும்போது நாம் வேதாகமத்தை ஆராய்வதை நிறுத்திவிடுகிறோம். வேதாகமத்தை ஆராய்வதை நிறுத்தும் போது தேவனுக்கு பதிலாக கலாச்சாரம் நம் ஆசாரியனாக மாறுகிறது. அப்போது நம் பாதையும் விசாலமான வழியாக தானாகவே மாறிவிடுகிறது. இதன் முடிவு பரியந்தமாக இருக்கும். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் என்றால் உடனே உயிர்த்தெழுதலை நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வேதாகமத்தின் மூலமொழிகளை பார்க்கும்போது ஈஸ்டர் என்ற வார்த்தை எங்கும் காணப்படவில்லை. வேதாகமத்தில் பாஸ்கா என்று பயன்படுத்துகிறது, அதாவது பஸ்கா. அப்படியானால் இயேசுவாவின் உயிர்த்தெழுதல் கொண்டாட்டம் எவ்வாறு புறமத நம்பிக்கையில் வேரூன்றிய ஒரு பெயரை பெற்றது? ஈஸ்ட்ரே அல்லது ஓஸ்டாரா வசந்த காலம் மற்றும் கருவுறுதலுக்கான ஒரு ஜெர்மானிய தெய்வம். அவளுடைய பண்டிகை மறுபிறப்புடன் தொடர்புடைய வசந்த சம இரவு பகல் தினத்துடன் இணைந்தது. முட்டைகளும் முயல்களும் வழிபாட்டின் மையமாக இருந்தது. கிறிஸ்தவம் வடக்கு ஐரோப்பாவிற்கு சென்றபோது இந்த சடங்குகள் அகற்றப்படவில்லை, மாறாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பெயரும் சின்னங்களும் அப்படியே இருந்தது. இன்றும் ஈஸ்டர் தேதி ஆண்டுதோறும் மாறுகிறது. அது யூத பஸ்காவை அல்ல, புறமத சந்திரனை அடிப்படையாக கொண்டது. இயேசுவாவின் உயிர்த்தெழுதல் விசுவாசத்தின் அடித்தளமாகும். ஆனால் அதைச் சுற்றியுள்ள பல மரபுகள் எருசலேமிலிருந்து வந்தவை அல்ல, மாறாக புறமத காடுகள் மற்றும் ரோமானிய சபைகளிலிருந்து வந்தவை. ஒரு ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் நீள உடைகள், அலங்கார காலர்கள், எம்பிராய்டரி செய்யப்பட்ட ஸ்டோல்கள், தங்க நிற பட்டைகள் அணிந்த வேதபாரர்களே முதலில் கண்களில் படுவார்கள். அவை பழமையானவை, பரிசுத்தமானவை மற்றும் தீண்டத்தகாதவை போல தோன்றும். ஆனால் இயேசுவா எங்கேயாவது இதை செய்ய கட்டளையிட்டாரா? புதிய ஏற்பாட்டில் இப்படி எந்த கட்டளையும் கிடையாது. இயேசுவாவே ஒரு எளிய அங்கியை தான் அணிந்திருந்தார். அவருடைய அப்போஸ்தலர்களும் சாதாரண மனிதர்களைப் போல தான் உடை அணிந்திருந்தனர். ஆசாரியத்துவமே மாறிவிட்டதால் விசேஷமான உடைகள் எதுவும் நமக்கு கிடையாது. பழைய ஆசாரியத்துவ முறை காலாவதியானதாக எபிரேயர் நமக்கு சொல்கிறது. இயேசுவா தான் பிரதான ஆசாரியர்.
எல்லா விசுவாசிகளும் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அழைக்கப்படுகிறார்கள். அப்படியென்றால் இந்த உடைகள் எங்கிருந்து வந்தது? வேதாகமத்திலிருந்து அல்ல, அது ரோமிலிருந்து தான் வந்தது. கான்ஸ்டன்டைனின் கீழ் கிறிஸ்தவம் பேரரசுடன் இணைந்தபோது திருச்சபை தலைவர்கள் ரோமானிய அதிகாரிகளின் சடங்கு உடையை ஏற்றுக்கொண்டனர். ஒரு காலத்தில் பேரரசின் அதிகாரமாக இருந்தது. இங்கே அதை பரிசுத்தம் என மறுபெயரிடப்பட்டது. இதன் விளைவாக வேதபாரர்களையும் விசுவாசிகளையும் பிரிக்கும் வெளிப்படையான நிலை உருவாகியது. இந்த உடைகள் தாழ்மையின் அடையாளமாக அல்ல, அதிகாரத்தின் சின்னமாக மாறிற்று. பல திருச்சபைகளின் நுழைவாயிலில் ஒரு நீர்த்தொட்டி வைக்கப்பட்டிருப்பதை நாம் கண்டிருப்போம். ஜனங்கள் அதில் விரல்களை நினைத்து சிலுவை அடையாளம் வரைந்து செல்லுவதையும் காணலாம். அந்த நீருக்கே புனித சக்தி உள்ளது என்று அவர்கள் நம்புகிறார்கள் போல. ஆனால் ஒரு நிமிடம் சற்று யோசித்து பாருங்களேன், இந்த சடங்கு கட்டளை புதிய ஏற்பாட்டில் எங்கே கூறப்பட்டுள்ளது என்று? ஆவிக்குரிய சுத்திகரிப்பிற்காக நீரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவா எங்குமே போதிக்கவில்லை. முழுமையாக நீரில் மூழ்குதல் என்ற ஞானஸ்நானம் குறித்து தான் வேதாகமம் கூறுகிறது. இது விசுவாசத்தை வெளிப்படையாக அறிவிக்கும் ஒரு செயல் மற்றும் இயேசுவாவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அடையாளப்படுத்துகிறது என்பதை ரோமர் 6:3 மற்றும் 4 வசனத்தில் காணலாம். ஆனால் ஒரு கட்டிடத்திற்குள் நுழையும்போது நீரை தெளித்துக் கொள்வதற்கு வேதாகமத்தில் அடிப்படை வசனம் எங்குமே சொல்லப்படவில்லை. இது புறமதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நடைமுறையாகும். பண்டைய கால ரோமர்கள் அவர்களின் ஆலயத்திற்கு முன் சுத்திகரிப்பு நீரை பயன்படுத்தினர். கிரேக்க மதத்தில் புனித நீர் என்று மிகவும் மதிப்பிற்குரியதாக போற்றப்பட்டன. யூதர்களின் சடங்கு கழுவுதல்கள் பழைய உடன்படிக்கைக்கு சேர்ந்த செயல்களாக இருந்தது. ஆனால் கிறிஸ்தவதத்தில் இதை குறித்து எங்கும் கூறப்படவில்லை. இவை கிறிஸ்தவ சடங்குகள் அல்ல. உலகம் முழுவதும் திருச்சபை பரவியபோது இவைகள் நீக்கப்படவில்லை, மாறாக வேறு பெயரில் சேர்க்கப்பட்டன. சுத்தம் வெளிப்புற சடங்குகளால் ஒருபோதும் வராது. இயேசுவா கூறுகிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று. நாம் சுத்திகரிக்கப்படுவது மனிதனால் ஆசீர்வதித்த நீரினால் அல்ல, மாறாக அவருடைய வார்த்தையினாலும் விசுவாசத்தினாலும் மட்டும்தான். உண்மையான சுத்திகரிப்பு வெளிப்புற சடங்குகளில் அல்ல, இதயத்திலிருந்து தான் வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31ஆம் தேதி வரும்போது பல வேடங்கள், இனிப்புகள், செதுக்கப்பட்ட பூசணிக்காய்கள் ஆகியவற்றுடன் வருகை தருகிறது ஹாலோவீன். அனைத்து புனிதர்கள் தினத்துடன் இது இணைந்து நடத்தப்படுகிறது. பல கிறிஸ்தவர்கள் இதை முழுமையாக தவிர்க்கிறார்கள். ஆனால் சிலர் எந்த கேள்வியும் கேட்காமல் இதில் பங்கேற்கிறார்கள். அதிலும் வெறும் சிலரே இதை குறித்து சிந்திக்கிறார்கள். அதாவது இதன் ஆரம்பம் எங்கிருந்து வந்தது, ஏன் இதற்கு புனிதர் என்ற பொருள் சேர்க்கப்பட்டுள்ளது என்று. இதன் தொடக்கம் அறுவடை முடியும் குளிர்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் செல்டிக் திருவிழாவான சாம்ஹேயிலிருந்துதான் ஆரம்பமாகிறது. அந்த இரவில் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையிலான எல்லை நெருக்கமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆவிகளை கண்டு அஞ்சப்படுகின்றன. இதனால் தீக்கூளங்கள் ஏற்றப்படுகிறது. இந்த அறியாத சக்திகளை தடுக்க முகமூடிகள் அணியப்படுகின்றனர். அந்த இரவை பயமும் இருளும் ஆட்கொள்ளும் என்று நம்பினார்கள். கிறிஸ்தவம் இந்த பகுதிகளுக்கு பரவிய போது இந்த திருவிழாவை மாற்றவில்லை, மாறாக அதற்கு மறுபெயரிடப்பட்டது. நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து பரிசுத்தர் தினம் ஆனது. அதற்கு முந்தைய இரவு ஆல் ஹாலோஸ் ஈவ் என அழைக்கப்பட்டது. அது பின்னர் ஹாலோவீனாக மாற்றப்பட்டது. இதன் தேதி மாறியது, ஆனால் பல அடையாளங்கள் அப்படியே வைத்துக் கொண்டனர். வேதாகமம் விசுவாசிகளை பகுத்தறிவாக இருக்க அழைக்கிறது. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நமது விசுவாசம் பாரம்பரியத்தால் அல்ல, சத்தியத்தால் வடிவமைக்கப்படுகிறது. அதனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை கொண்டாட அழைப்பது எப்போதுமே அவருடைய ஒளியை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக தான். பாரம்பரியத்தால் பழக்கப்படுத்தப்பட்ட இருளை அல்ல. அடுத்ததாக இறுதி ஊர்வலங்கள் மற்றும் புலம்பல் பாடல்களை குறித்து பார்க்கலாம். இறுதி ஊர்வலங்களில் மெதுவாக அணிவகுத்து செல்வது, கருப்பு ஆடைகளை அணிவது, சோகமான பாடல்களை பாடுவது ஆகியவை கிறிஸ்தவ பாரம்பரியங்களில் காணப்படுகின்றன. கட்டிட சபைகளில் நீண்ட காலமாக இறுதிச் சடங்குகள் செய்வது வழக்கமாக இருக்கிறது. இங்கேதான் ஒரு கேள்வி எழுகிறது, ஆரம்பகால விசுவாசிகள் இப்படித்தான் செய்தார்களா? புதிய ஏற்பாட்டை நாம் திரும்பி பார்க்கும் போது இது மிகவும் வித்தியாசமாக தெரிகிறது. அப்போஸ்தலர் பவுல் தைரியமாக அறிவித்தார், இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று. ஆரம்பகால சபையை பொறுத்தவரை மரணம் என்பது முடிவல்ல, அது ஒரு இடமாற்றம். இழப்பை மறுப்பதற்காக அல்ல, நம்பிக்கையை அறிவிப்பதற்காகவே அவர்கள் மரணத்தை தூக்கம் என்று குறிப்பிட்டார்கள். மேலும் வேதம் நம்மை நினைவூட்டுகிறது, நித்திரையடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருப்பது என்ன? ஆம், அவர்களும் துக்கப்பட்டார்கள். அன்பு இருந்தால் துக்கவும் வரும். ஆனால் அவர்களின் கூடுகைகள் நம்பிக்கையற்ற சோகச் சடங்குகளாக இல்லை, அவை உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக இருந்தன. இயேசுவாவின் வாக்குறுதியை அவர்கள் நம்பினார்கள், அதாவது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. நாடகத்தனமான இறுதி ஊர்வலங்கள், அழுவதற்காக கூலிக்கு அழைத்து துக்கம் அனுசரிப்பவர்கள், மார்பை அடித்துக் கொள்வது, புலம்பல்கள் போன்றவை அப்போஸ்தலிக்க போதனைகளிலிருந்து வரவில்லை. அவை கிரேக்க ரோமானிய கலாச்சாரத்திலிருந்து வந்தவை.
செல்வந்த ரோமர்கள் அதிகமான சோகக் காட்சியை காட்டினால் அதிகமான மரியாதை கிடைக்கும் என்று நம்பினர். கிறிஸ்தவம் பரவிய பிறகும் இந்த பழக்கவழக்கங்கள் அகற்றப்படவில்லை, மாறாக இதனுடன் சேர்க்கப்பட்டன. இதன் காரணமாக ஒரு சக்தி வாய்ந்த உண்மை மறைக்கப்பட்டுவிட்டது. ஆரம்பகால சபைகள் நம்பிக்கையற்ற துக்கத்தை வெளிப்படுத்தவில்லை, மாறாக அவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்தவ இறுதிச் சடங்குகள் கல்லறைக்கு மட்டுமல்ல, வரப்போகும் மகிமையை நோக்கி சுட்டிக்காட்ட முன்னோடியாக இருந்தன. மரணம் உண்மையானது, துக்கமும் உண்மையானது. ஆனால் இயேசுவா மேசியாவில் இருப்பவர்களுக்கு பரலோகத்தில் உள்ள நித்திய ஜீவனின் நம்பிக்கை இவற்றை விட வலிமையானது. இன்றைக்கு பாரம்பரியமான எந்த திருச்சபை கட்டிடத்தை பார்த்தாலும் உயர்ந்த கோபுரங்கள், வண்ணக் கண்ணாடிகள், முன்புறத்தில் உயர்த்தப்பட்ட மேடையை நோக்கி அமைந்த நீண்ட மண்டபங்களும் அமர்விடங்களும் காணப்படுகின்றன. இதை பார்க்கும்போது மிகவும் பழமையானதும் புனிதமானதுமாகவும் தோன்றும். கிறிஸ்தவ ஆராதனை எப்போதுமே இப்படித்தான் இருந்திருக்கும் என்ற ஒரு தோற்றமும் உருவாகிறது. ஆனால் ஒரு நிமிடம் சற்று சிந்தித்து பாருங்களேன். 1ஆம் நூற்றாண்டில் திருச்சபை என்று ஏதாவது ஒரு கட்டிடம் அழைக்கப்பட்டதா? நாம் 1 நூற்றாண்டு சபைக்குள் சென்று பார்த்தால் அந்த காட்சி முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. ஆரம்பகால விசுவாசிகள் கட்டிட ஆலயங்களில் கூடவில்லை. அவர்கள் எந்த கட்டிடத்தையும் தேவாலயம் என்று அழைக்கவும் இல்லை. வேதாகமம் நமக்கு கூறுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இந்த வசனம் பெரும்பாலராலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இங்கே குறிப்பிடப்படும் ஆலயம் என்பது கிறிஸ்தவ ஆலயம் அல்ல. அது கிறிஸ்தவம் தோன்றுவதற்கு முன்னரே எருசலேமில் கட்டப்பட்ட யூதர்களின் ஆலயமாகும். அது ஒரு திருச்சபை கட்டிடமும் அல்ல. திருச்சபை என்றும் கூட கருதப்படவில்லை. அப்போது அப்போஸ்தலர்கள் இன்னமும் யூதர்களாகவே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் யூத ஆலயத்தை பொதுவான ஜெபத்திற்கும் சாட்சியிடமாக பயன்படுத்தினார்கள். இதை அப்போஸ்தலர் 3:1 மற்றும் 5:20 தெளிவாக வெளிப்படுத்துகிறது. உண்மையான திருச்சபை வாழ்க்கை வீடுகளில்தான் தொடங்கியது. வீடுகளில்தான் அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள், உணவை பகிர்ந்து கொண்டார்கள், நல்ல ஒரு ஐக்கியத்தில் வாழ்ந்தார்கள். அதேபோல சுவிசேஷம் போதிக்கப்பட்டது, ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது, தேவனை நேசிக்கும் ஒரு சமூகம் கட்டியெழுப்பப்பட்டது. இவை அனைத்துமே வீடுகளில்தான் நடந்தது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பவுல் வீட்டில் கூடும் சபையை குறித்து பின்னர் எழுதுகிறார். ஆராதனை என்பது இயேசுவா கிறிஸ்துவை மையமாக கொண்டு அனைவரும் பங்கேற்கும் விதமாக ஒன்றாக இருந்தது. அது தனிப்பட்ட நபர் மேடையிலிருந்து நடத்தப்படும் ஒரு சடங்காக இல்லை. துன்புறுத்தல் அதிகரித்தபோது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு யூத ஆலய கதவுகள் மூடப்பட்டன. ஆனால் சபை கூடுதல் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தது. இது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஜனங்களால் நடந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் காலத்தில் கிறிஸ்தவம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டபோது ஜனங்களுக்கு ரோமானிய பசிலிக்காக்கள் வழங்கப்பட்டன. அவைகள் அவர்களின் அதிகாரத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அரசாங்க கட்டிடங்கள். அது வழிபாட்டிற்குரியது அல்ல. இங்கிருந்துதான் மேடைகள், பிரிவுகள், அதிகார அமைப்புகள் தோன்றின. ஒரு கட்டிடத்துடன் புனிதம் பிணைக்கப்பட்டபோது அன்றாட வாழ்க்கை புனிதமற்றதாக உணரப்பட்டது. அது பாரம்பரிய சடங்குகளாக மாறியது. மதகுருக்கள் இடைத்தரகர்களாக மாறினர். மீண்டும் ஜனங்கள் பார்வையாளர்களாக மாறினர். சபையாக இருந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியை இழந்தனர். இயேசுவா கூறுகிறார், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். மேலும் வேதாகமம் கூறுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று. கூடுகைகளுக்காக கட்டிடங்கள் பயனுள்ளதாக இருக்கலாம், ஆனால் அவை ஒருபோதும் திருச்சபையாக முடியாது. உலகப் பொருட்களால் சூழப்பட்டிருக்க தேவாலயம் ஒருபோதும் உருவாக்கப்படவில்லை. அது உயிருள்ள மனிதர்கள் கிறிஸ்து இயேசுவா நாமத்தில் கூடும் ஒரு இடம். தேவனுடைய ஆவியை கொண்ட ஒவ்வொரு நபரும் தான் ஆலயம். தேவன் அவர்களில் வாசம் செய்கிறார். புதிய ஏற்பாட்டின் அழைப்பு பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக அல்ல, உண்மையை பின்பற்றுவதற்காக தான். பாரம்பரிய பழக்கவழக்கங்கள் இயேசுவா மேசியாவின் இடத்தை பிடித்துவிட்டால் விசுவாசம் அதன் வலிமையை இழக்கிறது. இயேசுவா மட்டுமே மத்தியஸ்தராக இருக்கும்போது இன்னொரு நபரை மத்தியஸ்தராக கொண்டிருப்பதையோ, உறவு இல்லாத சடங்குகளையோ, கட்டிடங்களை கட்டுவதையோ தேவன் ஒருபோதும் சொன்னதில்லை. ஆரம்பகால திருச்சபை வளர்ந்தற்கு காரணம் அவர்கள் இயேசுவாவை மாத்திரமே பிடித்துக் கொண்டிருந்தன. அதே அழைப்பு தான் இன்றும் மாறாமல் உள்ளது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வேதாகமத்திற்கு திரும்புங்கள். சுவிசேஷத்தில் உள்ள இயேசுவாவின் வார்த்தைகளுக்கேற்ப வாழுங்கள். மனிதர்கள் உருவாக்கிய சொந்த போதனைகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன்.